ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 52வது நாள், 53வது எபிசோடு. நவம்பர் 27 அன்று ஒளிபரப்பான, அதாவது புதன்கிழமை ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய முதல் பாகம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். UK இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் USல இருக்கிறவங்களுக்காக பேபல் அக்கௌண்ட்டும் இருக்குது. இன்றைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டை கொடுத்த குமரன் சுப்பிரமணியம் அவர்கள், தருண் விக்னேஷ், சிமி செல்லா அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். 2வது வாய்ஸ் ஓவர் சைனிங். சரி, இப்போ நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, நான் நம்புறேன். நடந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் வந்து லவ் கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணி காட்டினாங்க. சரி, லாஸ்ட் முடிக்கும்போது லவ் கண்டென்ட். அதுக்கப்புறம் யாரு பொம்மை அதாவது பொம்மைகளை வந்து எடுக்கணும்னு பேசி ஒரு இதுவா இருந்தாங்க இல்லையா, நாளைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களோட பொம்மை எல்லாம் போயிடுச்சு. தர்ஷிக்காது. அதுக்கப்புறம் இல்லைங்க, அதில் வன்மை கூட்டணும். இதெல்லாம் ஸ்பெஷல் வீடியோவாக போடணும். நீங்கள் வேற பிஸி, இன்னைக்கு லேட்டானது காரணம் நீங்கள் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு பார்ட்டி போயிட்டு வந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்ததே லேட்டு. அந்த பார்ட்டி ஒரு 5 தான் அழுத்தி சொல்ற அளவுக்கு அங்க ஒன்றும் இல்லையா. போய் சாப்பாடு வந்து கூட்டாங்களா இல்லையா, நைட் கிளப் கூப்பிடுவாங்க சார். அதுதான் மேட்டர். அதுதான் உங்களுக்கு ஒரு பர்சனலே கிடையாது. உங்களுக்கு நைட் கிளப் கூட்டாங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? இதுல என்ன இது பர்சனல்? ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் முக்கியமா நடந்தது. அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ராத்திரி பூரா தூங்கிட்டு காத்தால எழுந்து வந்து பொம்மையை தேடுவாங்கல்ல, அதுல என்ன நடந்த விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதான் போலாங்களா? ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளார இப்போ போயிட்டு நிகழ்ச்சிக்குள்ளாரே பூந்துட்டோம். ஓகே, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளார தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா என்னன்னா தீபக் தான். அவர் நேரம் வருவாரு, வந்து அந்த அப்படியே பாப்பாரு, அந்த இதுக்குள்ளார பார்த்தா அவர் பொம்மை கடவும் அப்படின்னு ஃபீலிங்ஸ் அந்த இந்த படத்துல என்னடா ஃபீலிங்ஸ் குறைப்பட அந்த மாதிரிதான் இருந்தது அந்த மொமெண்ட். அப்ப கூட அவர் வந்து மஞ்சரி எல்லாம் வருவாங்க, ஒருத்தரா எழுந்து வருவாங்க. இது பாருங்க, பிக் பாஸ் சொல்லாம அது உள்ளார போடக்கூடாதுமா மஞ்சரி. அது பிக் பாஸ் நேத்தே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நைட் ஓ அப்ப நீங்க முடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு வர அதிர்ச்சி உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் ஜாக்லினோட தான் உட்கார்ந்து இருந்தேன் நேத்து நைட்டு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தஞ்சாவூர் ஜில்லாக்காரி தச்சேரிக்கு நாயேண்டி, அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாயேண்டி. பட்டெக்ஸ் பக்கம் வந்து பேண்ட்டை வந்து டாங் 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 பட்டெக்ஸ் பக்கம் வந்து கையை உள்ளார விட்டு இழுத்து வரதான் அந்த சாங்கோட இதுவே. அது பிரபாஸ் வந்து அனுஷ்கான்னு நினைக்கிறேன் அதில் பண்ணாங்க, அது தமிழில் பண்ணாங்க. இதில் என்னென்னா இந்த பாட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான். அதுதான் இதில் இருக்கிற ஒரே மகிழ்ச்சி. தமன்னா பக்கத்தில் பார்த்தது. ஸோ பிரசாத்தில் செட்டு, அப்புறம் ஏவிஎம்ல செட்டு, இந்த இல்லைன்னா இதில் இருக்கிற செட்டு எல்லாமே எடுத்து முடிச்சதுமே உடனே உடச்சிடுவாங்க. இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. இவ்வளோ செட்டு போட்டு இதெல்லாம் உடனே எடுத்து உடனே உடச்சி பொம்மாயி பொம்மாயி சுமந்திர காளி அதுதான், அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அது என்னன்னா பொம்மாயியா, பொம்மை டாஸ்கா, அதுக்கு அப்படியே அந்த கிரியேட்டிவ் டீம் யோசிச்சிருப்பாங்க. இதை கூட நாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யோசிச்சு சொன்னாதான் நீங்க இந்த மாதிரி ஒரு பாட்டு போடுவீங்களாடா அப்படின்னு. கிரியேட்டிவ் டீம் வந்து உங்க வீடியோ தான் பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. தயவு செய்து இந்த கர்மாந்திர பிடிச்ச காதல வந்து ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப கிரிஞ்சா இருக்கியா? கிரிஞ்சுன்றதை விட உண்மையிலேயே வந்து அவ்வளவு ஒன்றும் அப்படிதான் ஒரு பெண்கள் வந்து ஏமாந்து போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஆற்றாமை வருது. நிறைய இடத்துல நீங்க அது பாக்கலாங்க. இல்ல இதுல என்ன, படிச்ச பொண்ணுங்க தான் அதை செய்யும். பைத்தியக்காரத்தனமான வேலையை படிச்ச பொண்ணுங்க, நம்ம ரொம்ப நம்பிக்கை வைக்கிற பொண்ணுங்க தான் கழனிப்பான்ல ஊந்துரும். இந்த ஊருக்கெல்லாம் யோகி அடிச்சுட்டு கழனிப்பான்ல ஊந்துரும்னுவாங்க, கவுளின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் பள்ளி. அந்த மாதிரி கதை தான் இந்த கதைன்னு வச்சுக்காங்களேன். என்ன கான்பிடென்டா என்ன மாதிரி, அதுதான் யாரோ ராதாசக்திவேல் போட்டிருந்ததான். ரொம்ப வந்து அந்த பொண்ணு வந்து தர்ஷியை வந்து ரொம்ப பார்த்தோம், கஷ்டனுடைய டவுன்ஃபால் வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க. சரி விடுங்க. தஞ்சாவூர் ஜில்லா பாட்டு போடுறவனே ஆனந்தி ஜாக்கி எல்லார்ட்டையும் நமக்கு காட்டினது தீபக் மட்டும்தான். அன்ஷிதா சூப்பரா விளையாடினா, அன்ஷிதா வந்து ரொம்ப நேரம் நின்னா, ஷி ட்ரைட் ஹர் பெஸ்ட். எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் சொல்றதை விட
இப்ப அது வந்து அவங்களுடைய பர்சனல். ஆனா வந்து அவங்க என்ன ஜட்டி போட்டிருக்காங்க, அவங்க என்ன பிரா போட்டிருக்காங்க, அவங்க என்ன கம்மல் போட்டிருந்தாங்க, ஆனா அவங்க பர்சனல். நம்ம அதை பேசுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனா நம்ம வந்து எல்லாத்தையும் போய் பேசிட்டு வந்தோம். அது பேசுறது கூட இல்ல. அப்ப என்னைக்காவது உணர்வாள் அடியவ நம்ம முக்கியம் அவளை என்னைக்காவது அவ பர்சனல் சொல்லிட்டல, அவ இஷ்டம் சொல்லிட்டா, அவளுக்கு பிடிக்குதுன்னு சொல்ற, அப்புறம் அவ நம்மள உணர்வாளான்னு கேட்க வாட் இஸ் தட் யூ ஆர் டெல்லிங்ற மாதிரி இருக்குல்ல. அவங்க அப்படியேதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஆனந்தி வந்து தீபக் கிட்ட பேசுவாங்க. விஜய் விஷாலும் உடனே அவர் பங்குக்கு சொல்வாரு, நான் உட்கார்ந்தே தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் பவித்ராவை எழுப்பி விட்டு போனேன், அவளை வந்து என்கிட்ட சொல்லவே சொல்லிட்டா, டே நீ இருந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, நான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூசு வர மாதிரி இருந்தது இல்ல, அதனால அன்ஷிதா என்ன அப்படி சொல்லிட்டா, அந்த அளவுக்கு வந்துருச்சு அவளுக்கு. அப்புறம் தான் வந்து பவித்ரா வந்து ஆமா பவித்ரா வந்து என்ன எழுப்புனா, நான் வந்து பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் முழிச்சிட்டு இருந்தேன்றதுல என்ன ஒரு விஷயம்னா, அதன் பிறகு இங்கேயே சொல்லிடுறாங்க. மஞ்சரி பேசும்போதுதான் தெரியும், முத்துக்கிட்ட பேசுவாங்க மஞ்சரி, டே நான் வந்து ஆர்ஜே ஆனந்த் இப்படி யோசிக்கலடா, வேற மாதிரி விளையாடுறாவ என்ன அப்படின்னு கேட்டா, ஜாக்லின் போய் சொல்லுவாங்களாம், அவளாவது வந்து ஒரு இதுக்காக நிக்கிறா, நீ எதுக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க, நீ போய் வந்து வச்சிட வேண்டியதுதானே, அவளால தாங்கவே முடியல, அப்படியாவது உனக்கு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை மாத்துவாங்களாம். வந்து 2 மணி நேரம் பேசினாங்களாம் ஜாக்லின் கிட்ட அதுக்காக. ஆனா அதான் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் எல்லாருடைய உண்மை முகங்களும் வெளியே வரும் அப்படின்றதா இதுல நம்ம திரும்ப திரும்ப சொன்ன விஷயம். அதுக்காக இது வைக்கிறதே. உண்மை முகம் ஒண்ணு பவித்ரா மாதிரியான ஆளுடைய ஒரு வேற பேச நேத்து தான் ஜாக்கி பார்த்தோம். அவங்க நேத்து கேட்பாங்க தெரியுமா, இது அவ எடுத்துட்டு போய் வைக்கல அப்படின்னா அப்ப இவதானே அவுட் அப்படின்வாங்க. அதை பாத்தீங்களா? அந்த உண்மையிலே உள்ளார சூசு போகக்கூடாதுக்கும் ஆய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தண்ணியை நிறைய குடிக்க வச்சு மூத்திர பிளாடர் வந்து ஃபுல்லாகணும், அது ஒண்ணுக்கு வந்து அங்கேயே போகணுன்றதான் அந்த ஆளுடைய சைக்கோடைய ஒத்தக்கனுடைய ஐடியாவே. உள்ளார போனா முடிஞ்சு போச்சு, பொம்மையை வச்சுட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு, உள்ளார எடுத்துட்டு போனாலும் முடிஞ்சு போச்சு. அதுதானே நீங்க இவ்வளவு தெனாவட்டா நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல, பாத்துருவோம்டா எப்படி ஒண்ணு இருக்கு போய் ஆகணும் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு இதுங்கெல்லாம் வந்து நசனசன் பேசிட்டு இருக்கப்பயும் இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, நீங்க உள்ளார போய் படுங்கன்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் எல்லாம் வந்து படுத்துட்டு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா பவித்ரா போய் அங்க வந்து அந்த பொண்ணு கால் மாத்தி உட்காந்துட்டு இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் போயிடும் போல இருக்கு ஜாக்லினுக்கு. இவங்களும் வந்து என்னடி போயிடுச்சானா, இல்ல ஈரம் பனி ஈரம்னாங்க, கடைசியில நம்மளுக்கு என்னத்த சொல்றாங்க, அப்புறம் மூத்திர குண்டி இவங்கெல்லாம் நக்கல் விட்டுறானுன்றதுக்காக இல்ல, பொதுவா சொல்றேன். நீங்க 1000 இல்ல இதுல நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுல வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இவ்வளவு வன்மங்கள்லாம் யார் மேலேயும் இறக்கல நான். ஆனா இந்த வாட்டி வந்து பிஆர் டீம் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த, அதாவது இங்க மிஸ்டேக்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது, ஆனா மிஸ்டேக்ஸை தொடர்ந்து பண்ணும்போது நீங்க தாராளமா சுட்டி காட்டலாம். பாருங்க இங்க ஒரு போய் அங்க ஒரு போய், இங்க மாத்தி பேசுறான் அங்க மாத்தி பேசுறான்னு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து எலாபரேட் பண்ணி ஒரு பிஆர் டீமும் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க உள்ளார இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டங்கள் என்னன்றது. ஓகே, அது அதாவது தப்பு நீங்க தாராளமா சுட்டி காமிக்கலாம். இப்ப சாச்சனா வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணி எல்லாத்தையுமே எல்லை மீறி ரூல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் மீறும் போது ஒரு மீம்ஸ் வந்து எட்டி உதச்சு அப்படியே தெரித்து விட்டுருங்கன்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் கூட ஏதோ தொடர்ந்து தவறு செய்யும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தவறு வந்து என்னைக்கா ஒண்ணு செய்யறத வந்து ஊதி பெருசாக்கி பாருங்க, இப்படிதான் அப்படின்ற மாதிரி பண்றது. சரி, ஒவ்வொருத்தவங்க அது மாதிரி ஒரு ஸ்டைல். ஆனா என்னன்னா பவித்ரா அந்த பொண்ணு கால் மேல கால் மாத்தி உட்காந்துட்டு இருக்குங்க, துடிக்கும். நான் போய் கேட்டுட்டு வரேன் கூட்டு வரேன்னு போய் அங்க போய் 15 நிமிஷம் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, அதுல சௌந்தர்யா வேற வந்து கேக்கும், என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்ல அது வேற சொல்ல முடியாது, அது உங்ககிட்ட சொல்லுவாங்க. கடைசியில என்னன்னு கேட்டா பொம்மை வந்து இவ வச்சு பொம்மை எடுத்துட்டு உள்ளார போனா அது அவுட் இல்லையான்றதுக்கு அப்ப அந்த பொம்மை அவுட்டா. இது எந்த ஊர்லயாவது ஏதாவது சொல்றேன். இதெல்லாம் வந்து புத்தகம் படிச்சுட்டு போய் உள்ளார உட்காந்துட்டு சீட்டை கழிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஏங்க உள்ளார போனாலே அவுட் முடிஞ்சு போச்சு. இதுல வேற வந்து இவரு கேப்டன் காலையில இந்த தீபக் பொம்மை நான் இப்ப அதிகாரபூர்வமா அறிவிச்சு, அது எப்பயும் குப்பைக்கு போயிடுச்சு, முடிஞ்சு அதுல கீழே போச்சு. அது ஆமா, அதாவது வந்து சூசு போயிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து தூங்கி எழுந்துச்சு வந்துருங்க. இதுல வந்து என்ன காமெடினா திருட்டு பிரியாணி குரூப். இது அன்சிதா வந்து திருட்டு பிரியாணி குரூப். 3 மணி வரையும் ஆக்கி தின்னுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வந்து 4:30 மணி வரையும் உட்காந்துட்டு எனக்கு தூக்கம் வருது. இது 3 நாள் திருட்டு பிரியாணி தின்னுட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரல. இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தது இதுக்கு வந்து நான் எனக்கு தூக்கம் வருது, செம டயர்டா இருக்கு அப்படின்னு கதையை ஓட்டிட்டே இருக்கேன். ப்ரொஜெக்ட் பண்றதா நான் இந்த ஆபீஸ்ல நிறைய பேர் பாத்திருக்கேன், வேலையே சும்மாவே ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஆனா நம்ம கேட்டோம் வச்சுக்க பயங்கர வேலை.
பயங்கரமா ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு, அவ்வளோ ஒர்க்யா, நோபடி கேன் ஹேண்டில் இட், அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதேதான். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம மோடு மாதிரி வேலை செஞ்சிருப்போம், நம்ம இல்ல எனக்கும் தான் வேலை இருக்கு அப்படின்ட்டு போயிருப்போம். அவங்க சும்மாவே இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வர்றது, இதான் வேலையாவே பார்த்திருப்பாங்க. ஓகே. ஆனா வந்து அத பேச்சான பேச்சு பேசுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இது ஒண்ணு. இது வந்து இந்த பவித்ராவும் இவங்களும் பேசின பேச்சு அதை என்னால ஒரு மாதிரி பேரே பண்ண முடியல என்னால. என்னமா இது இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நேத்து இருந்தது இல்ல. ஓகே. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, ஆனந்தி அததான் போய் எல்லார்ட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டாவ, ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்ப ஜாக்லின் என்ன சும்மா வந்துட்டாங்க? அவங்க வந்து அப்படி அவங்க அது இல்லங்க, இதுல இன்னொன்னு ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டாங்க. ஆமா. அதுல வந்து அன்ஷிதா தோத்து போயிட்டாங்க, இதான சொல்லணும். ஆனா அது எப்படி காலையில இந்த குரூப், இந்த ஜென்ஸ் குரூப், அதுக்கப்புறம் பிரியாணி குரூப்லாம் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா? அன்ஷிதா தான் பெஸ்ட், அன்ஷிதா தான் வந்து டாப்பு. ஜாக்லின் வந்து ரொம்ப காமா அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இல்ல, எனக்கு அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஜாக்லின் அப்படி ஹேண்டில் பண்றதுக்கு ரயனும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே இல்லங்க, உண்மையிலே இன்னைக்கு ரயன், அந்த தலைப்புல வந்து ரயன் கலக்கல்னு சொன்னது காரணம், அந்த பையன் வந்து நான் ஃபர்ஸ்ட் அது வந்து மக்கு ஏகாம்பரம் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். உண்மையிலே அந்த பையன் வந்து ஃபண்டாஸ்டிக்கா ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணுங்க. அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நீங்க எங்கேயுமே இப்படி போனா நீ ஊந்தா நான் தானே உழ போறேன் இப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம எதுவும் பேசவே முடியாது. ஓகே. அதுல அந்த பையன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அதாவது ஒரு ஜாக்லின் சின்ன கிளிப் பார்த்தேன். இன்னைக்கு போய் பொம்மை டாஸ்க்ல உள்ளார பூந்து பேண்ட் உள்ளார எடுத்து பிடிங்கி எழுத்துன்னு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கு வந்து ஜாக்லின் வந்து ஒரு மெச்சூர்டு சொல்லிச்சு, இந்த பர்றா சின்ன பையன் ஓடி ஓடி போய் இந்த கேம்ல அடிச்சு பிடிச்சி வரணும்னு உனக்கு பிடிக்குது. ஆனா இந்த கீ டாஸ்க் இருக்குல்ல, அது என்னது கில்லர் காயின் டாஸ்க், அதுல நீயே பார்த்த அது எவ்வளவு வன்முறையா இருந்தது. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வன்முறையை பிரயோகிக்காம நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பேண்ட் உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்துடும்லாம் சொல்லக்கூடாது. தப்பு போட்டுக்கோ அப்படின்னா தப்பு போட்டுக்கோப்ல. அதாவது ஒரு ஒரு நியாயமான ஒரு அட்வைஸ் வந்தா அதை ஏத்துக்கணும். இந்த பக்கம் நேத்து அதே அட்வைஸ் தான் கொடுக்குறாப்ல, அதே அட்வைஸை முத்து கொடுக்குறாரு. நான் பாருமா, இந்த இடத்துல முடியை தூக்கி பின்னாடி போட்டுட்டேன், முடிஞ்சிருச்சு. மைக்கு சரியா மாட்டு. இப்ப நான் அழணுமா, இப்ப நான் சிரிக்கணுமா, எதுக்கு தேவை? ஆனானப்பட்ட ஹார்லி குயினோட ஹஸ்பண்டே, ஹார்லி குயினோடைய இவரு கதாபாத்திரமா ஏதோ ஒரு பாய் ஃப்ரெண்ட், அந்த பாய் ஃப்ரெண்டே வந்து வந்தா, அதாவது இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா தீபக் பார்த்து வந்தாரையா வந்தாரையா வந்தா இதே சொல்லிட்டு பாப்பலன்னு நினைக்கிறேன் சார். என்னைக்கோ குண்டு கொடுத்துட்டாங்களாம், குண்டு. அது இன்னும் வரைக்கும் சொல்றாரு ஜாக்கி. அதை விடுங்க, இவருக்கு என்ன, இவரு ஆனாலப்பட்ட விஜய் சேதுபதியே வந்து என்ன சொல்றாரு, தீபக் சார் நான் உங்களோட ரசிகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரியறாரு. அப்படி சொல்லி அவன்லாம் ஒரு ஆளு. ஓ காட். நீங்க போயிட்டே இருங்க. ஓகே, நான் போயிட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அவரே வந்து அந்த அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன பெரிய ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த மாதிரி வந்து அவங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க, லெஃப்ட்ல ஹேண்டில் பண்றாங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி முடிப்பாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அன்சிதா எழுந்து வந்துட்டுவாங்க. எனக்கு அதுதான் நான் சொல்றேன். அன்சிதா எழுந்து வரும்போதே எப்படி பேசுவாங்கன்னா, தீபக்கு, விஜய் விஷால் இருப்பாங்க, முத்து இருப்பார், வெளியில ராணவ் இருப்பார், 4 பேர் இருப்பாங்க தோட்டத்துல, அதான் அந்த கார்டன் ஏரியால. அங்க வந்து அன்சிதா எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்படியே வந்துடு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நான் போயிட்டேன், அதாவது போய்கிட்டே சூசு வந்துடுச்சு, சூசு வந்தே ஓடினாங்களாம் அவங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்ப முத்து கூட கிண்டல் பண்ணுவாப்ல, அவன் 7 ஹவரா பொம்மையை ஹோல்ட் பண்ணியிருந்தா நீ சூசு ஹோல்ட் பண்ணியிருந்திருக்க, மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஹோல்டு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க ஒரு நக்கல் இருக்கும். அந்த ஜாக்லின் இருக்காளே, ஜாக்லின் எப்பா என்ன நீ ஒருத்தருக்கு விளையாடுற, ஒருத்தருக்கு விளையாடுற, எல்லாத்த விட வந்து நீயாவது உன் பொம்மையை கொண்டு போய் வச்சுட்டாங்க, அவ பொம்மை அங்க இருந்தது, இருந்தவள்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த பொம்மையை வச்சுடுன்னு சொல்லி வச்சுட்டு விளையாடுற. ஆமா, இந்த இடத்துல பேசுறது தானே கேமே. அவங்க பேசுறாங்க, பேசி அவங்க வந்து சொன்னாங்களாம், அந்த ஜாக்லின் சொல்றா, நானாவது வந்து தீபக் நான் பொம்மை போட்டோம், மஞ்சரி வந்து பரவாயில்ல வச்சிடுன்னு சொன்னா நான் வச்சிருன்னு சொன்னா, மஞ்சரி சொன்னாலும் அவ கேட்கல. அப்படி பார்த்தா தீபக் கூட தான் அவங்ககிட்ட சொன்னாரு கொண்டு போய் வச்சிடுன்னு, நீ வச்சியா?
அதாவது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், ஜாக்லின் எவ்வளவு ஒஸ்டா செய்யறா பாத்தீங்களா, அப்படிதான் அவங்க ப்ரொஜெக்டே பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி அன்ஷிதா பேசுறாங்கன்னா, ஜாக்லின் மாதிரி ஒரு ஆள் அப்பா நான் பார்த்தே இல்ல அப்படின்ட்டாங்க. என்ன பார்த்தே இல்ல அப்படின்றத நமக்கு ஒண்ணும் புரியல. அப்ப முத்து கூட சொல்லுவாரு, நான் வந்து என்கிட்ட கூட மஞ்சரி வந்து கேட்டாங்க, எதுக்கடா ஏத்தி விடுற அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட இண்டிவிஜுவல் கேம் ஆடுன்னு நான் சொன்னப்ப ஏத்தி விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் தான் வந்து இருக்கிறதுலே நீ நல்லா விளையாடலாம்னு சொன்னேன். இப்ப நான் தான் நல்லா விளையாடுற நீன்னு சொல்றேன். முத்து தெளிவா இருக்காரு ஜாக்கி. அப்ப முத்து மாதிரி இருக்கிறவங்க கேம் பிளே பண்ணலாம், ஜாக்லின் மாதிரி இருக்கிறவங்க கேம் பிளே பண்ணா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எப்படி பண்ணலாம்? அதுதான் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மாத்தி மாத்தி முத்து பேசலாம், அவர் பேச ஆனா வந்து பொம்மையை வந்து மாத்தி கொடுத்தாங்க, ரஞ்சித் கிட்ட வந்து ராயன் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அங்க ஸ்பாட் பண்ணிருப்பாங்க. அதுல யாருன்னா அது வந்து ஜாக்லின் போய் சொல்லி வச்சான். இது வந்து ஒரு கதையா போயிட்டு இருக்கு. அதுதான் மேட்ரு. எல்லாத்த விட இன்னைக்கு ஜாக்லின் வந்து மஞ்சரி இன்னைக்கு சொல்லுவாங்க பாருங்க, இந்த டக்குன்னு நேத்து விளையாடணும் உனக்கு அது ஓகே, அது முடிஞ்சாச்சு, இது திஸ் இஸ் தி கேம் அப்படின்ற மாதிரி பிரிச்சு விளையாடுறதுக்கான அந்த இது வந்து எனக்கு ரொம்ப இன்னைக்கு பிடிச்சிருந்தது அவங்கள்ட்ட. கரெக்ட். சோ இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க. இதன் பிறகு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தியும் வந்து அன்சிதாவும் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஆர்ஜே ஆனந்தி அன்சிதாவும் பேசுறாங்க. கமெண்ட போட்டு வந்துடுறேன். கிருத்திகா, ராதா சக்திவேல், ஜிஎஸ் ஹோகா, பிரியா, ஜி-ஷாக், சாந்தி, சங்கீதா, ஜெயஸ்ரீ ஆனந்த், அமுதா, அனிதா, சிந்து, போனா, ஜெயந்தா, ஸ்வாதி, ஃபாத்திமா, பத்மினி, அமுதா, அரவிந்தன், ராதா சக்திவேல், ஆஷிக், நாகூர்கனி, ஆமி பிரசன்னா, சைமன் அலெக்ஸ், பிறகு வந்து ஜிகே, கிருஷ்ணபிரியா விஜயன், ப்ளூமிங் கேக், அபிநய் த்ரூ, பார்கவி, அப்புறம் சிவஜன்யா பாலா, அனிஷ்யா கிருஷ்ணமூர்த்தி, அதன் பிறகு வந்து அனிதா சுரேஷ், விஜய் ஹைஃபை ஜோனி, அதுக்கப்புறம் வந்து அரவிந்த், ஜிகே, டிடி, ஸ்பார்க்கிள், சுதா ஸ்ரீதர், சித்ரா ஆனந்த்குமார். ட்ரெஸ்ஸை பார்த்து பாராட்டி உனக்கு வந்து ஹக்ஸ் தான் கொடுத்துருக்காடி. இந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கும். தேங்க்யூ. ராஜபாண்டியன் அமுதன், சுதா டென், லக்ஷ்மினி, நெல்லை சீமை, கஸ்து, டேனியல் ஜான், யசோதா, ராபினை, கிருஷ்ணவேணி பிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஆனந்த், காவியா ஸ்மைல், புஷ்பா சுவாமிநாதன், ரம்யா ராஜேஷ், அப்புறம் வெறும் அனிதா, சுப்பிரமணியன் சரவணன், ஏஜேஎம், ஏஜேஎம்ங்கிறது அப்புறம் சையத் அலி, அனிதா, இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. 265 பேர் இருக்கீங்க. வெறும் வந்து எத்தனை லைக் போட்டிருக்காங்க? 96 லைக் தான் இருக்கு. அத்தனை பேருமா வந்து சுசுப்பு போயிட்டீங்க ஜாக்கி சொல்ற மாதிரி. ஸோ லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. கீர்த்தி லக்ஷ்மன்றவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாகதேவி ராணி, நாகதேவி ராணி. ஓகேவா? சோ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. முக்கியமான கமெண்ட்டுகள் அப்படியே படிச்சு அனுப்பிச்சிட்டுங்களா? ராதா சக்திவேல வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே, அதாவது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, அப்ப தான் லேட்டா பார்த்தாங்களா அவங்க மெசேஜ. இப்பதான் நான் வந்து வந்திருக்கேன் ஆபீஸ்ல இருந்து, அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப் லைவ் செஷன்ல கண்டிப்பா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இன்னைக்கும் வந்து இந்த பொம்மை டாஸ்க விட்டுட்டு இந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட்டே தான் காட்டிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. உங்க பிரச்சனைய நெல்லை சீமை கூட சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் இப்படிதான் ஜாக்கி. பிஹெச்டிக்கு ராத்திரி ஃபுல்லா 2-3 நாள் வந்து கண்ணு முடிச்சு லேப்ல ஒர்க் பண்ணிருப்போம். காலையில ஒருத்தன் ஆஸ்திரேலியா குட் மார்னிங் சார் நல்ல பேர் வாங்கி போயிடுவான். உண்மைங்க. நெல்லை சீமை இன்னைக்கு கூட நடந்தது. நெல்லை சீமை ஒரு சாப்பிட போற இடத்துல கூட நம்ம என்னென்னவோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், நம்மள நகர்த்தி விட்டுட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை கையில கொடுத்துட்டு போறாங்க. எதுவும் அவனுங்க வாங்கி கொடுத்த சாக்லேட் கூட இல்ல, அங்க இருந்ததே எடுத்து ஜாக்கி என்கிட்ட இருந்த சாக்லேட். ஜாக்கி அங்க பசில் வச்சாங்க. பசில்ல நான் வந்து 2 பசிலுக்கு ஆன்சர் சொன்னேன். அதுக்கு வந்து என் கையில இருந்த சாக்லேட் என்கிட்ட இருந்து வாங்கி லைவ்ல போகுது. பரவாயில்லையா? பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிற சாக்லேட்டே வாங்கி குடுக்குறாங்க. என்னத்த பண்றது நம்ம? சரி விடுங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் சோ மெனி ஹோப்ஸ் ஃபார் தர்ஷிகாமா. ஆனா வந்து அப்படியே வந்து எல்லாம் டவுன்ஃபால் ஆயிடுச்சுன்னு சங்கீதா சண்முகம். அதன் பிறகு அப்படியே மத்தவங்க எல்லாரும் ஹாய் தான். கடை எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நாகராஜன். அண்ட் நான் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் சூப்பர் உமனா. என் பின்னாடி எத்தனை ஒரு சூப்பர் மேனும் ஒரு சூப்பர் டாக்டரும் இருக்காங்கன்றது யாருக்கும் தெரியறது இல்ல.
பட் இட்ஸ் ஓகே, ஐ டேக் இட். யா, தேங்க்ஸ். ஹியூஜ் ஃபேனா எனக்கு. ஓகே. சுவாமிநாதன், சாரி சுவாதி அம்மன், சுவாமிநாதன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாத்த விட அந்த அச்சமில்லை லாஸ்ட் பார்ட்டை வந்து பத்மினி அதை பார்த்தோன்னே அவங்க வந்து அப்படி சிரிச்சாங்களாம். அதாவது நான் கூட ஃபர்ஸ்ட் வந்து இந்த மணி அடிக்கிற டாஸ்க் வந்தது, வாட்ச்மேனா இருப்பாரு இவர் இப்படின்னு, இது வந்து தானோஸா இந்த மார்வல் ஒருத்தன் இருப்பானே, சுத்திட்டு இருப்பானே, பிளம்பர் வேலை பார்த்துட்டு, அவன் தானே தானோஸ். அவன் நெஞ்சில கை வச்சுக்கிட்டு அப்படியே இன்னுவான், டிமில்னுவான், பவர்லாம் போவான். அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க பொழுது, முட்டை மந்திரம் ஏதோ வைக்க போற பொழுது, மணி அடிக்கும் போது டங் போது ஏதோ முட்டை மந்திரம் வைக்க போறான் பொழுது இந்த ஆள் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா படிக்கட்டா எது ஒரு தாலிபரம் தேடி வந்தேன் தாயம்மான்ற மாதிரி ஒரு படியா தாயன்றாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நல்ல வேலை இதை வந்து எல்லாரும் தூங்கின அப்புறம் பண்றாரு. புரியுது. பாத்ரூமுக்கு வந்து போன் எடுத்துன்னு போற கதையா எல்லாரும் தூங்கின அப்புறம் பண்றாரு. இவர் வந்து அதை எல்லாரும் இருக்கும்போது பண்ணா மிரண்டு போயிடும். இன்னைக்கு வந்து சவுண்டு வந்து கூட அழுதுட்டு, அது வந்து அழுது வெளியே போய் இருக்கும் இன்னைக்கு. ஆக்சுவலி அதை மட்டும் பார்த்துருந்ததுன்னா அதுதான் மேட்ரு. சரி, ஹீத் எலெக்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப ஹேமர் யூஸ் பண்ற பேர் தார். அந்த தார் ரோடு போடுவாங்களே, சாக்கெல்லாம் கால்ல கட்டிக்கிட்டு கீழ் வந்து எனக்கு அந்த படம் அந்த மார்வல் பிடிக்குங்கிறதுக்காகவே எனக்கு எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரியான விஷயங்கள் சொன்னாலே புரியும் ஜாக்கி. நீங்க வந்து இதெல்லாம் சுத்தி கலவை கலந்து போடுவாங்க, அது கால் எல்லாம் ஒட்டி கூடாதுன்னு சாக்கு. அப்பெல்லாம் இப்பதானே பூட்ஸ் எல்லாமே, அப்ப சாக்கெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே போவாங்க. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு ரோடு போடுவாங்க. அதுதான் தார். அது அந்த தார்லாம் வந்து வெயில் காலத்தில் அப்படியே வந்து அப்படி இருக்கும். அது நடந்து ஒட்டிக்கும் போவோம். எஸ், காணல் நீர்லாம் எட்லன்னு தெரியும். அதுதான் தார். என்ன பொறுத்தவரையும் வருவீங்க, மாட்டுவீங்க, அப்ப இருக்கு. சரி, சூப்பர். சரியா, ஓகே. ஸோ அதான் அந்த அச்சமில்லை சீன், அதுதான் அவங்களுக்கும் அதான் ரொம்ப சிரிப்பா இருந்ததுதான். ஜாக்லின் ஆல வந்து அடுத்து யாரும் வந்து வரமாட்டாங்கன்ட்டு விஷால் வந்து அது வந்து எடுத்தாராம் அந்த விஷயத்த. ராயன் வந்து உண்மையிலே அந்த அந்த சரி அது வந்து திருப்பி பேசுவோம். அதேதான், அதுதான் அமுதாவுடைய விஷயங்கள். அரவிந்தன் வந்து இந்திய நேரப்படி குட் மார்னிங் ஜாக்கி சார் அண்ட் வாய்ஸ் ஓவர் மேடமா குட் மார்னிங். ஆமா, நான் கூட வந்து எது நைட்டே வந்து குட் நைட்னு போட்டு போயிட்டாப்ல. ஒரு நான் 3:30 மணிக்கு ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டேன். முதலமைச்சர் பாருங்க, முதல் மரியாதையில வந்து பொண்ணா ஜஸ்டிஸ் ஃபார் பொண்ணா வந்து இந்திய நேரப்படி குட் நைட் சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஓகே, அதேதான். அந்த தர்ஷிகாவுடைய கிளாப்பிங்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி புவனாவும், தலை கடவுளே அஜித் இல்ல கடவுளே ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பத்மினி. ஆக்சுவலி ஒரு கனவு இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க முன்னாடி நட்பு பட்டியல இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி புடவை கட்டிட்டே இருந்த ஜாக்கி நீ உள்ளார வந்துட்ட, கனவுல வந்த அப்படின்னாங்க. இப்பயும் பேர் சொல்ல, இன்னொருத்தவங்க கனவுலயே நான் வந்தேனா என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனா என்னது இது மாதிரி எனக்கு கனவு வந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன் அப்படின்னாங்க. கனவுல வந்து நாங்க வந்து நம்ம வந்து போறோம், அது ஃபாரின் தான், இங்கே கிடையாதான், ஃபாரின் தான். அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாங்களா. எனக்கு இந்த கதை சொல்லும்போது எனக்கு அந்த கதையும் ஞாபகத்து வந்ததுன்றதுக்காக சொன்னேன். அது அவங்களும் உங்களை மாதிரி புடவை கட்டுற ரீல்ஸா பார்த்து இருந்திருப்பாங்க. அதனால புடவை கட்டிட்டு போது நான் உள்ளார வந்துட்டேன் இருக்கிறத சொன்னாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தட்ஸ் ஆல். சரி சரி சொல்லுவாங்க, நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குன்னா பெரிய விஷயம் தான். ஓகேங்களா, உடைச்சுக்கும் தான் தெரியுமே. அதுதான் நான் உடைச்சுக்கும் நான் எங்க ஜாக்கி இல்ல இப்ப கை காமிச்சுங்க சார். நீங்க இப்ப என்கிட்ட உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா நான் கை காமிச்சேன்? அதுதான் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லைன்னா அப்ப கம்மன்னா இருந்தாலும் இல்லையேன்னா நீங்க சொல்றது ஒரே ஒருத்தர் நம்புவார், இலங்கேஷ் இருக்காரு, அவர் நம்புவாரு. அவரு வந்து டிரைவிங்ல இருப்பாரு இப்போதைக்கு. ஓகேவா, இவங்க ப்ளூமிங் கேக்ஸ் வந்து இன்னைக்கு கரெக்டா 2 பேருக்கும் ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு வந்து அபிநயாத்ரு வந்து அண்ணா ஐ திங்க் மைத்ரி வந்து ரொம்ப ஆங்கிரியா இருக்காரு அண்ட் அதனாலதான் வந்து செல்லத்தை அவுட் பண்ணிட்டாங்களா. அதனாலதான் வந்து 1 by 1 அடுத்த குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த இது வந்தாச்சா, அந்த பொண்ணு அழுமே இல்ல சார், இப்பதான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இனிமே கமெண்டே முடிக்கல. தருண் விக்னேஷ் வந்து அதேதான் கிரிஞ்சு வந்து ரொம்ப முடியல. அந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட் வர மாத்தி மாத்தி இவங்களும் ஆனந்தி ஏங்க அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, விட்டுற வேண்டியதான். ஆனந்தி வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. அன்னைக்கு கூட வந்து காலால வந்து ஜாக்லின் வந்து
ஜெஃப்ரி அங்க என்னது இங்க நடக்குது அப்படின்றதுதான். இது வந்து இது பெட் சவுண்ட்னு ஏதோ கதையை மாத்திட்டாங்க. ஆமா டக்குன்னு மாத்திட்டாங்க. கரெக்ட், அந்த மாதிரி மாத்திட்டாங்க. அவங்களுக்கு அது மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்குது அவங்களுக்கு, தப்பு கிடையாது. கீர்த்தி லட்சுமண் அவங்களுடைய மெசேஜ் வந்து ரிட்ராக்டர்னு ஏதோ வந்தது, நான் பாத்துட்டேன். கீர்த்தி லட்சுமண் உங்க கமெண்ட்டை நான் பாத்துட்டேன். உங்களுக்கு இருக்கு ஓகே வேட்டை. ஓகே ஓகே அதேதான். அதுக்கப்புறம் வந்து அன்ஷிதா வந்து ரஞ்சித் அது வந்து அன்ஷிதா வந்து அவரோட இதே எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரு அன்ஷிதா ரஞ்சித் அவரோட காத்திலே வந்து கணக்கு போடுவாரு. இங்க இருந்து வந்தேன், இதை பிடிச்சேன், இந்த இதுல சண்டைக்கு ஏதாவது ஃபேர்லெஸ் செய்யணும்னு ஜாக்கி படம் கடைசி ஃபைட்டு ட்ரங்கன் மாஸ்டர் இதெல்லாம் வந்து கடைசியா வந்து அவன் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டெப்லாம் போட்டு மறந்துட்டோமா, நம்ம ஸ்டெப்லாம் மறந்துட்டோமான்னு ஒரு மாதிரி போடும். அதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டுன்னு தான் இருப்பான். இந்த 36 சாம்பர்ஸ் ஆஃப் மொட்டைங்க அந்த சண்டையெல்லாம் பார்த்தா அதெல்லாம் வந்து எல்லாம் டெய்லி போட்டு தான் இருப்பானுங்க. காலையில் அவனுக்கு ப்ராக்டிஸே இருந்ததுமே டோங் டோங் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறது தான். ஆனால் பர்டிகுலராக கிளைமேக்ஸ் முன்னாடி இந்த கையை இப்படி குறைக்காவலாம் பண்ணிட்டு இருப்பானு வச்சுக்காங்களேன். இதை தான் இன்னைக்கு ரஞ்சித் பண்ணிட்டு இருந்தாரு. வந்தேன் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த எஃபெக்ட் தான் கொடுக்கல. அவர் வேற சைகை வேற பண்ணுவாரு. என் மேல தப்பு இல்லையே தெரியல. இவர் விஜேஎஸ் நடிச்சிருக்காருல அந்த படத்துல, அத வந்து இவர் அப்படியே பேசுவார். என்ன சார் நான் படத்துல பண்ண மாதிரி அதெல்லாம் அவர் தான் பேசுவார். அந்த மாதிரிலாம் பேசுறல இப்படி வந்தா வச்சேன் போச்சு அப்படின்ற மாதிரி. அதேதான் இந்த மாதிரி அவர் என்னங்க நான் படத்துல பண்ற மாதிரி பண்ணீங்களான்னு கேப்பன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது அவர் தான் கரெக்டா கேட்பாரு. என்னப்பா அங்க இவரு ஒரு ரீல் ஓட்டுவார்ல, அப்பதான் ஜெயபிரதா வந்தது. அந்த டைம் தான் வந்து மௌனமான ஜெயபிரதாவே இருங்க. சிம்ரன்லாம் வந்து எல்லாரும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் ஜெயபிரதா பாத்ரூம்ல நடந்ததுலயே இருங்க. வாங்க போவோம். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபேனை போட்டு ஒரு மாதிரி கேஷுவலா உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி சான்ஸே இல்லை. அந்த ஷாட் இன்னமும் என் கண்ணில் நிக்குது. அதே மாதிரி மௌன ராகத்துல வந்து ரேவதி வந்து அந்த சாரியோட அப்படியே வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டு செமையா இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸ் அது மாதிரி யாரோ ஒரு பொண்ணை படுக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துருந்தாங்க, நல்லா இருக்குது. இப்போ நம்ம பிபி ரிவ்யூ எப்போ போறோம்? we are in the mood, we are in the point, we are in the live. இப்போ I am னு சொல்லியா வந்துடுறது அப்படிலாம் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொஞ்சம் கூட இதுவே இல்லாம ஓகேவா. பிரியாணி கேங்க்லாம் வந்து மஞ்சரியை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தருண் விக்னேஷும் அபிநயாதரும் வந்து ரொம்ப சேடு டு சி ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரொம்ப ஜாக்லினை வந்து புட் டவுன் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதே விஷயத்தை தான் வந்து ஜிகே அவர்களும் சொல்லியிருந்தாரு. ஒரு ப்ராமிஸை வந்து கீப் அப் பண்ணதுக்கு எல்லாம் இப்படிதான் பேசுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையும். உங்களோட ஹூடி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு டிடி ரொம்ப வைப்ரண்டா அதை வந்து ஆமா ஹக்ஸு சுதான் சித்ரா ஆனந்த்குமார் எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. பவித்ரா வந்து ரொம்ப கன்னிங் கேம் விளையாடுறாங்களாம். 3 டாலுக்கான எமுலேஷனே அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அவங்க. அன்ஷிதா வன்மம் மஞ்சரியை வந்து அன்ஷிதா வந்து ரொம்ப ஹைட் பண்றாங்க. ஜாக்லின் வந்து பாய்சன்னு சொல்லி மஞ்சரி மேல இருக்கிற தன்னுடைய வன்மத்தை வந்து ஹைட் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஹூடி நல்லா இருக்குன்னா ஹூடி தானே இது. திஸ் இஸ் ஹூடி, ஐ ஜஸ்ட் வேர் இட். தஞ்சாவூர் ஜில்லாக்காரி கச்சேரிக்கு வாரேண்டி பொம்மாயி பொம்மாயி ஒரு உம்மா தாரேன் பொம்மாயி சுமந்திர காளி. எஸ் சொல்லுங்க. ஓகே, அமுதா வந்து ரயன் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்காங்க ஜாக்லினுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா நீங்க தான் அதுன்னு சொல்லிட்டு ராஜபாண்டியன் சொல்லியிருக்காரு. சரி விடுங்க. கேம்ல ஜாக்லின் அண்ட் ரயன் ஜெஃப்ரி டால் உள்ள போயிட்டு இருந்தது த்ரில்லிங்காவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ராபின் அவர்கள் வந்து நான் இன்னும் வீடியோ பார்க்க வரல, ஜஸ்ட் பாத்ரூம் போலான்னு எழுந்தேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோ பிபி ஸ்டார்டிங் ப்ரோமோல விஜய் ஒரு சிரிப்பாரு. அப்படின்னு அனுசியா சொல்லிருக்காங்க. எங்க அத்தை பேர் அது அனுசியா, ஞாபகம் இருக்கா? எங்க பேர் அனுசியா. அனுசியா அதுக்கப்புறம் அதே பேர்ல இன்னொருத்தவங்க இருக்காங்க தெரியுமா? அனு எனக்கு தெரியல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்களா இருக்கும். எங்க அத்தை பேர் அனுசியா. ஓகேங்களா? ஸோ எப்படி மணி கிடைச்சதுன்னு ஏதோ வந்து புவனா பாலகணேஷ் கேட்டிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. அது அபிநயாக்கு வந்து ராயன் தான் வின் பண்ணுமா. ஓகே, ஸோ ரொம்ப ஆசைன்னு சொல்லுங்க. ஆமா, ஜாக்லின் நீங்க சொன்ன அட்வைஸ் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜாக்லின் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க ராணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அவர் வந்து ரொம்ப ஃபூலா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்களா ராணவுக்கே. ஆனா அவர் வந்து இவங்க மேலதான் வந்து திருப்பி விடுவாரு. சரி விடுங்க, அது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. நம்ம வந்து நெல்லை சிமி அவர்களுடைய கமெண்ட்டை நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க.
ரவிஜிதா ஆல்மோஸ்ட் எவ்ரி இவளின் மனதில் இன்னும் இரவின் மீதமோ கொடியில் மலர்கள் குளிர் காயும் நேரமோ பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ காதலான நேசமோ கனவு கண்டு கூசுமோ தனிமையோடு பேசுமோ. சரி வாங்க போலாம். போதும் டக்கு நம்ம போயிடலாமா? ஆமா, சுப்பிரமணியம் வந்து சிங்கப்பூர்ல இருந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. அன்ஷிதா வந்து ஜாக்லினோட அப்செட் ஆனதுனாலதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரம்யா ராஜேஷ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்லா சிங்கிள் கண்டஸ்டன்ட்டுமே முத்துவோடைய ஃபர்ஸ்ட் அந்த நீங்க ஏற்கனவே சொல்றதுதான் அததான் தேஜ் அவர்களும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த இனிஷியல் கமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் ஜாக்லின் வந்து மாத்திக்கிட்டாங்க. போது அவர் வந்து விதைச்சிட்டு போயிட்டாரு. அதுதான் மேட்டர். ஓகே, அவ்வளவுதான். இது வரைக்கும் வந்து எல்லாரும் கமெண்ட் படிச்சிருக்கேன். முக்கியமான கமெண்ட்கள் படிச்சாச்சு. திரும்பி அடுத்த பார்ட்ல இருந்து நம்ம படிக்கலாம். ஓகேவா? சோ 30 நிமிடங்கள் ஓடிடுச்சு ஜாக்கி. இப்போ வந்து என்ன அப்படின்னா, யார் யார் பேசிட்டு இருந்தாங்க, மார்னிங் வந்து இப்படி வந்து காமிச்சு எப்படி இருக்கா அப்படின்னு மார்னிங் டாஸ்க். அதாவது மார்னிங் டாஸ்க் என்னன்னா, வீட்டுல ஏற்கனவே ஒரு நபரை இப்படி பார்த்திருப்பீங்க, அவங்க இப்ப இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். அது என்னன்னா, சத்யா தான் எழுந்துவாரு. அருண் முதல்ல ஒரு வீரரா இருந்தாராம், இப்ப கமாண்டோவோ மாறிட்டாராம். நெஞ்சில குத்துற அம்பு எல்லாத்தையும் வாங்கின்னு கூட அவர் பயங்கரமா இருக்காராம். அது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சத்யா வந்து அருணை பாராட்டுவார். அவங்களுக்குள்ளாரே தான் பாராட்டிக்கணும், மாத்தி மாத்தி நீ என்ன பாராட்டிக்கோ நான் உன்னை பாராட்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். அதன் பிறகு முத்து அவர்கள் வந்து அன்ஷிதா வந்து சொல்லுவாப்ல. அதாவது சரி விடுங்க, முத்து வந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறாரு ஜாக்கி. ஆமா, நேர்மை. ஆனா அவரு இன்னைக்கு வந்து சொல்லுவாரு, அவருக்கு வந்து உத்தம குமரன் யாரோ பேர் வச்சிருந்தாங்க இன்னைக்கு கூட, உத்தம குமரன் அப்படின்னு யாரோ பேர் வச்சிருந்தாங்க. அவரு சொல்லுவாரு தீபக் கிட்ட, ஜாக்லின் அதாவது சவுண்ட் வந்து அப்படியே 2வது வாரத்துல மாறிடுச்சு. அருண் வந்து இப்ப மாறிட்டாங்க. அருணும் சவுண்டும் ஒண்ணா. ஆமா, அவங்க ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை, இப்ப மாறிட்டாங்களாம். இவங்க 2 பேருமே இப்ப எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா, ஒண்ணுமே கிடையாது. இவரு சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருந்தவரையிலையும் அந்த வீடு கரெக்டா இருந்தது. இவரு வந்து இப்ப பேசுனா அவங்க 2 பேரும் வந்து மாறிட்டாங்களாம், அவங்க வந்து பேசுறாங்களாம். அதை யார்கிட்ட எப்படி சொல்றாங்கன்றத பொறுத்து இருக்கு ஜாக்கி. இப்ப வந்து எப்படின்னா, தீபக்கு சௌந்தர்யாவை பிடிக்காது, அருணை பிடிக்கும். இப்ப அருணை மட்டும் போய் டைரக்டா சொல்ல முடியாது. சோ அப்ப சௌந்தர்யா மாதிரி அருண் என்னெல்லாம் பண்றாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அப்படியே தீபக் கிட்ட அவர் பேசுவார். அதுதான் மேட்டர். அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்து அன்ஷிதாவும் மஞ்சரியும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜெஃப்ரி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப வந்து ஜாக்லின் வந்துட்டு போவாங்க. திரும்ப போகும்போது ஜெஃப்ரி தான் கூப்பிடுவாப்ல, வந்து நிப்பாங்க அப்படியே மூஞ்சால் அடிச்ச மாதிரி வந்து. ஆமா, நீ இப்போ கிளம்பு, நான் அப்புறம் பேசலாம் இல்ல. இதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஜாக்லினும் வந்து வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அத நைட் ஒண்ணுக்கு இருக்கிற போற அவசரம், தட்டப்பட்டு ஓடுற அவசரத்துல அது மாதிரி நடந்துட்டுன்னு நினைச்சாங்க. இல்லமோ அவங்க அப்படிதான் இருக்காங்க. இன்னொன்னுங்க, எப்பயுமே ஒரே விஷயம் தான், கொல்லு கிருஷ்ணா கொல்லுன்னு அவன் 1000 பேர் சொல்லிட்டு போயிடுவான். அதே மாதிரிதான் இந்த பொண்ணை உசி விட்டு எல்லாமே படுத்துட்டாங்க ஆம்பளை பசங்க எல்லாமே. நீ என்ன பண்ண, கால் மேல காலை வச்சுட்டு ஒண்ணுக்கு போறதுக்கு உனக்கு அதனால எந்த பயனுமே கிடையாது. இன்னொன்னு, இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணாங்க. அதாவது வன்மமா, அதாவது நீங்க அதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு விளையாடி இருக்கலாம், நீங்க தோத்தே ஆகணும் ஒருத்தவன அழிக்கிறதுக்கு விளையாடினீங்கன்னா நீங்க 2 பேருமே வெளியே போயிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதானே. அதாவது ஜாக்லின் ஜெயிக்குது தோக்குது, மஞ்சரி ஜெயிக்குது தோக்குது, இட் டசன்ட் மேட்டர். நீங்க உங்களுடைய ரேஷியோ என்ன, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, 2 பேரையும் காலி பண்ணணும் தானே நின்னீங்க. ஒண்ணு கடகை நின்னையா இல்லையா, என்னாச்சு கடைசியில, அதுதான். ஓகேவா? சோ இது இந்த மார்னிங் டாஸ்க் இதுல வந்து இவங்களும் திருட்டு பிரியாணி ஒன் ஆஃப் த மெம்பர். இவங்களும் ஆமா திருட்டு பிரியாணி குரூப்ல ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ அதுக்கப்புறம் முத்து தான் வந்து அன்ஷியோட நேர்மை அப்படி இப்படிலாம் அவ இருந்தாலும் கூட இன்னைக்கு வம்புன்னு வந்தா வேற லெவல் ஸ்ட்ரென்த் காட்டுவாளாம். இது எப்படி வம்பு, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஏத்தி விடுறதுதான். அதுதான் இந்த இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றது. அதுதான் ஜெஃப்ரி பேசுவாரு, ராணவ தான் சொல்லுவாரு, பெரிய பலூன் மாதிரி இருப்பாரு, இண்டிவிஜுவல் பிளேயரு, நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் மடிச்சிட்டாரு அப்படின்னா. 11 மணிக்கு 5 மணி ஆயிடுமா? 11:30 மணி ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா சார். ஓகேவா? பலூன் வந்து அந்த அளவுக்கு இருப்பாருன்னு பார்த்தா இப்ப ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இதுல சிறப்பா வேற யாராவது சொன்னாங்கன்னா, தர்ஷிகாலாம் வந்து தர்ஷிகா இந்த ஆர்ஜே ஆனந்திங்கிற பாருங்க, தர்ஷிகா பவித்ரா
சாச்சனா சூப்பரா மாறிட்டா அப்படின்னுவாங்க. முதல்ல அவ வேற மாதிரி இருந்தா இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டே வரா அப்படின்னுவாங்க. அது எனக்கு எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுதுன்னே தெரியல. சரி உனக்கு வந்து இந்த வீக்கெண்ட் திட்டு இருக்காது, ஏன் வந்து விஷால் கூடவே இருக்கீங்கன்ற திட்டு இருக்காது உனக்கு, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி விட்டேன் நானு. ராயன் ராணவ் தான் சொல்லுவாரு, 4 பேருடைய கான்பிடன்ஸ் நான் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இப்ப என்னன்னா 4 பேர் தான் அவருக்கு அவரை கான்பிடென்ட் ஆகிறதுக்கு பேசுற மாதிரி இருக்கு. அப்படியே தர்ஷிகா சொன்னதை பவித்ரா அப்படியே கக்கி வைப்பாங்க, சாச்சனா ரொம்ப மாறிட்டாங்க அப்படின்ட்டு. அதேதான் அருண் வந்து ஜாக்லின் சொல்லுவாரு. ஜாக்லின் சொன்னதுக்கு சிரிப்பு ஒண்ணு வரும். அந்த சிரிப்பு யாருன்னு கொஞ்சம் இருமல் வரும். இருமல் சிரிப்பு. இருமல் அதாவது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், கொஞ்சம் அதுல எல்லைல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டபனா போறான், ஏன்னா அன்ஷிதாவை மட்டும் தான் பாராட்டிட்டு இருக்காங்க. முத்து வந்து அப்படிதான் வந்து கேம்னு வந்தா காலி பண்ணிட்டாங்க. ஆனா ஜாக்லினுடைய விஷயத்தை யாருமே சொல்லல. ஜாக்லின் ஸ்ட்ராங் ஜாக்கி, இது வேற இருக்கு. ஏங்க அதுதான் அதுல வந்து அருண் வந்து அதை வந்து அவராவது கொஞ்சம் அதை அட்ரஸ் பண்ணுவாருன்னு சொல்ல வரேன். அட்ரஸ் பண்ணது வந்து அதுல இன்னொரு காரணமும் இருக்கு. அவர் வந்து முத்துக்கு அகைன்ஸ்டா கூட பண்றதுக்காக பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த பார்வையை. ஸோ அவர் வந்து அதை வந்து சொல்லுவாரு. அதுக்கே வந்து ஒரு இருமல் சத்தம் கேட்கும், இருமல் சத்தம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபனா இருக்காங்க. இந்த வாரத்துல பெரிய ஆட்டத்தையே மாத்தி விளையாண்டாங்க, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ரொம்ப மாறி இருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. மஞ்சரி வந்து அன்ஷிதாவை சொல்லுவாங்க. ஆமா, சொல்லும் போதே அன்ஷிதா வந்து மொக்கன் வேற சொல்லுவாங்க ஜாக்கி, அவங்கள மொக்க அப்படின்வாங்க. அவங்கள வந்து தூய ஆன்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லா விதமான ஒரு விஷயத்தையும் இப்போ அவங்களும் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சாச்சனா அருண் சொல்லுவாங்க. பிபி கீபின்லாம் பேசிட்டு இருந்தாங்களாம், பட் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னாங்க. அண்ட் தீபக் வந்து அருணை தான் சொல்லுவாரு, அப்போ பிபியா இருந்தவர் இப்போ ஃபயர் மோட் ஆயிட்டாராம். சௌந்தர்யா வந்து சிவாவை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யா ராயனை வந்து கலாச்சி விட்டுருவாங்க. ஆக்சுவலா எனக்கு ஞாபகம் இருக்கு, சௌந்தர்யா ராயனை தான் வந்து இது பண்ணி விடுவாங்க. ராயன்கிற பாருங்க, ராணவ. ஓகேவா, இதற்கப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சௌந்தர்யா போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரமா இறங்க மாட்டேன். ஆனா இப்போ எப்படின்னா அவ தூங்குறாளா இல்லையான்ற மாதிரி பார்த்தா நான் அங்க போய் அவளுக்கா நான் வந்து எனக்கு தூக்கம் வருது, ஆனா ஜாக்லின் தூங்கலே நான் அங்க போய் உட்காந்துக்கிறேன் என்னையும் மீறி. சோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டணும்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு. நான் நேத்தே உங்கள்கிட்ட சொன்னேன், கவனிச்சிங்களா? நான் பேசுறது நீங்க யூஸ்வலா கவனிக்க மாட்டீங்க, பட் இருந்தாலும் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தானே ரைட் சொல்லுங்க உங்க பிரச்சனை கவனிக்கல. ஆமா நீங்க சொல்லுங்க. நேத்து நான் சொன்னேன் இல்லையா, ராயன் கிட்ட வந்து ஜாக்லினை பத்தி பேசினதுக்கான காரணமே என்னன்னா, சௌந்தர்யாவுக்கு ராயனும் அவங்க பேர் என்ன சொல்றது ஜாக்லினும் க்ளோஸ் ஆறது பிடிக்கல. நீ ஏன் சவுண்டுக்கு அதே மாதிரி இன்னைக்கு வந்து போய் யார கண்டவங்கட்டல போய் அழுதுட்டு வந்தன்ற மாதிரி இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருடைய பொசசிவ்னஸ் ரொம்ப நாள் இருந்து அந்த கிளிப்ஸ் யாராவது இருந்தா அந்த பொசசிவ்னஸ் ராயன் அண்ட் ஜாக்லினுடைய பொசசிவ்னஸ்க்கு ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பார்த்த வரையிலும் கொஞ்சம் தான் காமிச்சாங்க. ராயன் அண்ட் சௌந்தர்யாக்கு சொல்றீங்க? ஆமா, ராயன் சௌந்தர்யா. ஆமா, நீங்க ஜாக்லின் சொன்னீங்க. நோ நோ நோ, ராயனுக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற பொசசிவ்னஸ் எனக்கு கிளிப் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொன்னீங்க. சௌந்தர்யாவுக்கும் ராயனுக்கும் இருக்கிற அது ரொம்ப நல்லா இருந்தது. ராயன் பண்ண விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்தது. சத்தியம் இதுக்கப்புறம் போய் வந்து அங்கேயும் போய் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் தானே இது? ஆமா, இதுக்கப்புறம் தாங்க சிவா கிட்ட எழுதி முடிச்சிருவாங்க. இப்பதான் டைம் என்னங்க ஆயிட்டு இருக்கு? டைம் வந்து 37 நிமிஷங்கள் ஆயிட்டு இருக்கு. 45 சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ ராயன் இவங்க சௌந்தர்யா போய் அவர்கிட்ட அழுவாங்க. அவர் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லடான்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஃப்ரெண்ட் ஹக் கொடுக்க போனாருன்னு நினைக்கிறேன். அவங்க இப்படி தள்ளி விட்டு திருப்பி வந்து இப்படி நின்று ஹக் கொடுப்பாங்க. அது அதே மாதிரி தெரியல. இந்த இவரு வாட்ச்மேன் இருக்காரு, அந்த தாரு சுத்தி வச்சுட்டு நிப்பாரு, தரையெல்லாம் தொட்டு கும்பிட்டு இருக்காரு. சௌந்தர்யா அதாவது ஜாக்லின் வந்து படுத்துட்டு இருப்பாங்க, திரும்பவும் கண்ணு தட்டுறதுக்கு போவாரு. அண்ணா வானா அண்ணா அண்ணா வானா அண்ணா 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 வானா அண்ணா அண்ணா வானா சவுண்ட் சொல்லுவாங்க ஜாக்லின். எனக்கு இந்த மூஞ்சிலே காமிச்சு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த பாரு எனக்கு வந்து எங்க அம்மா மாதிரி இந்த டக்குன்னு மூஞ்சில தெரிஞ்சிடும். அது பிடிக்கலன்னா பிடிக்கல மூஞ்சிலே தெரிஞ்சிடும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ஜாக்லின் வந்து சவுண்ட் கிட்ட பேசுவாங்க. இந்த இவர் வந்து கண்ணத்துக்கு அப்பயும் கண்ணத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் இவர். இது வந்து இந்த பொண்ணுக்கும் ஆள் இல்லைன்ட்டு இன்னைக்கு அவர்கிட்ட தான் தோர்கிட்ட அழுவும். தார்கிட்ட அது என்ன கதைனா, ஏதோ பேச வந்தோடனே இது பேசி அழுதுருச்சு போல இருக்கு. நான் அவர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லணும். அங்கதானே போய் சொன்னப்போ சொல்லு போ அங்கே சொல்லிங்க ஏன்ட்ட வந்து பேச சத்தியம் கேட்பாங்க. அந்த அழகு தெய்வத்தின் மகனாயவன் சி அப்படின்ற மாதிரி அங்க எப்படி இப்ப நம்ம ஆனா ஒரு இது ஒரு விஷயம் இருக்குல்ல ஜாக்கி, அந்த மாதிரி இருந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் யார் வச்சு செய்வாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க சிலதுங்களாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்மளால அப்படி ஒரு புறந்தள்ளிட்டு டக்குன்னு போக முடியல ஜாக்கி. அது எப்படின்ற ஒரு வித்தையை நம்ம கத்துக்கணும். காட்டு பூமி எங்கும் சூடு பறக்க, வான்மேகம் தண்ணி விட்டு சூட்ட தணிக்க,
வேக்காட்டு பூமி எங்கும் சூடு பறக்க, வான்மேகம் தண்ணி விட்டு சூட்ட தணிக்க, உன்னை தொட்டு நான் கூலிர, என்ன தொட்டு நீ கூலிர, உன்னை தொட்டு நான் கூலிர, என்ன தொட்டு நீ கூலிர, அத்த மக வனப்பு அத்தனையும் உனக்கு, பாய் விரிக்க நாள் தான் பார்ப்போமா. ஆக்சுவலி இது இது வந்து மழை பற்றிய பாடல். ஆமா, எனக்கு தெரியும் இந்த பாட்டு. அதுதான். ரஜினி ரொம்ப பாட்டு சூடா இருந்ததுன்னா அங்க தண்ணி ஊத்தி அணைக்கிறதுக்கு மழை பெய்யுது. எப்படி வந்து சூடா தோசைக்கல் எப்படி வந்து சூடா இருக்கும்போது தண்ணி எப்படி போட்டா சை அப்படின்ற மாதிரி அந்த தோசைக்கல்லில் தண்ணியை ஊத்துற மாதிரி வந்து ஒரு பூமி வந்து சூடா இருக்கும்போது வந்து வான்மேகம் தண்ணி விட்டு சூட்டை அணைக்குது. பா, என்ன வரி என்ன வரி. அதுல பாருங்க, என்ன இன்னொரு அடுத்த லைன்ல தான் வந்து சொல்றது. அவன் வந்து ஓப்பனாவே சொல்றான், ஒன்னை தொட்டு நான் குளிர, என்ன தொட்டு நீ குளிர, இது அத்த மக வனப்பு அத்தனையும் உனக்கு, பாய் விரிக்க நாள் தான் பார்ப்போமா. வா 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 வரே வா வரே வா. மழையை பத்தி எவ்வளவு ஒரு வர்ணிப்பான ஒரு பாடல். எஸ் ப்ளீஸ் வாங்க. நல்ல பாடல். ஓகே. ஜாக்லின் வந்து மந்திரியை சொல்றது சூப்பரா இருக்கும். அதாவது காலி பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சேன் இவங்க உள்ள வர்றப்ப. இப்ப பார்த்தா சும்மா தொட்டதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆவாங்க, இதுக்கெல்லாம் கூட வாடா ட்ரிகர் ஆகுன்ற அளவுக்கு அதேதான் அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆறாங்கன்னும் பொழுது அன்ஷிதா ஜாக்லின் தான் சொல்லுவாங்க, ஒரு ஸ்டாண்ட்லயே அவங்க இல்லையா, அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் வச்சு பிளான், அதாவது வந்தப்ப ஒரு ஸ்டாண்ட்ல நின்னாங்களாம் அவங்க, இப்ப வந்து அப்படி இல்லையா, பெனிஃபிட்ஸ் வச்சு பிளான் பண்ணி அர்ச்சனாவை எல்லாரும் உட்காந்துட்டு அங்க வெளியில அந்த ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல திண்ணையில உட்காந்துருக்கும் போது ரவுண்டு கட்டி கத்துனாங்களோ அப்படிதான் இன்னைக்கும் வந்து அந்த பொண்ணை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லா தவறுகளும் பண்ணிட்டு ஊராமுட்டு ரேஷன் எடுத்து தின்றதுல இருந்து பேச்ச மாத்தி பேசுறதுல இருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த பொண்ணை கார்னர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுவும் வந்து சில இடங்கள்ல வந்து சில தவறுகள் பண்ணாலும் கூட அது வந்து அதை கடந்து போயிட்டு இருக்குது. அது நல்லா அது எல்லாரையும் ஆளை பார்த்து கரெக்டா பண்ணிட்டு இருக்குது. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். சோ இதன் பிறகு வந்து இவங்க பேச்சலாம் அது வந்து அதுகிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுகிட்ட ரொம்ப டக்குன்னு கண்ணுல தண்ணி வந்துருது. அதை இவனுக்கு நீலி கண்ணீர் மாதிரி அதை அது ரொம்ப எமோஷனலா அதுக்கு வந்து, அதாவது நீங்க அதுதான் நீங்க எல்லாம் நீங்க பண்ணிட்டு நீங்க மொக்கம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தாங்க முடியாது இல்ல. அதுதான் அதுக்கு அந்த பொண்ணுக்கான. நான் கூட ரொம்ப டஃப் பர்சன், ஆனா டக்குன்னு எனக்கு அழுவ வந்துரும். யாரு நீங்க? எல்லாரையும் அழ வச்சுட்டு எதிர்க்க பார்த்துட்டு இருப்பீங்க, வேணே கையில அப்படின்னு தொப்பிச்சு கையில தூண் தொப்பி அதுக்கப்புறம் எடுத்து இப்படி வச்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட ஆள் நீங்க. ஊர்ல யாராவது கிட்ட போய் சொல்லுங்க, இந்த ஓலா கதையை எங்க கிட்ட எடுத்து சொல்லாதீங்க. நீங்க ஒரு கதை இப்ப சொன்னதுக்கு நண்டு சுண்டு கரெக்டா போட்டாப்ல, அண்ணி அண்ணனுடைய துதிய கொஞ்சம் கரெக்டா கவனிச்சிருங்க பாட்டுல அப்படின்ட்டு எனக்கு அண்ணனின் பாடல் பட்டு என்னடா மழை பெய்யுது தோசைக்கல்ல தண்ணி ஊத்தி அணைக்குது, அதான் எழுதிருக்கு. அதான் நான் ரெண்டாவது கமெண்ட். ஃபர்ஸ்ட் கமெண்டே நான் பார்த்தேன், டோன்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி லட்சுமணனும் போட்டிருந்தாங்க. Brutus peoples நிறைய இருக்காங்க போல. யூடியூப் Brutus, the people are so many peoples are surrounding here. So many peoples are surrounding here. Yes. Okay, super. சரியா? இதன் பிறகு அன்ஷிதா ஆர்ஜே ஆனந்த் கிட்ட திரும்பவும் வந்து ஜாக்லினை பத்தி ஒரு இது வைப்பாங்க. இப்ப உண்மையை சொல்லணும்னா அன்ஷிதாவுக்கு ஜாக்லின் பயங்கர பாப்புலரா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஜாக்லின் நிறைய இடத்துல வராங்க. இப்ப நான் உன்னை எதிர்த்தா நான் தெரியவே இல்ல அப்படிங்கறதுக்காக தான் அன்ஷிதா இப்ப ஜாக்லின் எதிர்க்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அது கரெக்டா இல்லையான்னு போக போக பார்ப்போம். ஆனா அதுதான் அன்ஷிதாவுடைய இப்ப கேம் பிளான். அவங்க வந்து ஜாக்லின் தான் பயங்கரமா விளையாடுறாடா, அவ சூப்பர் பிளேயரா இருக்கா, அவ வேற மாதிரி. நான் கூட எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஜாக்லினை பத்தி அவங்கள்ட்ட சொல்லும் போது கூட ஜாக்லின் நான் அப்படி பாக்கலடா, ஆனா அவ இப்ப வேறடா அப்படின்ட்டாங்க. அது என்ன வேறன்னு தான் புரியல. இதன் பிறகுதான் அந்த கியூட் மொமெண்ட் சௌந்தர்யா வந்து ராயன் கிட்ட, ஜெஃப்ரி கிட்ட, ஜாக்லின் கிட்ட எல்லார்கிட்டயும் போய் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா பண்ணுவாங்க. இவரு டக்குன்னு அடைச்சதுமே அவங்களுக்கு வந்து இதாயிடும். இப்படி கை இப்படி வைப்பாரு, படபடன்னு இப்படி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, அவரு இப்படி அப்படின்ற மாதிரி இப்படி. அதுக்கப்புறம் ஒரு பாயாச கப்பு ஜாக்கி, இது அதை விட காமெடி. அடுத்த காமெடி பாயாச கப்பு யாருதுன்னு எல்லாத்தையுமே முத்து ஒண்ணு சொல்றாரு, எல்லாரையும் போயிட்டு பிக் பாஸ் மேல டிராஃபி மேல சத்தியம் எல்லாம் சத்தியம் போட்டு எல்லாருமே சத்தியம் போட்டாங்கடா, யாரு தாண்டான்னு போய் இவங்க போய் மழையில நான் உட்காடுறேன் அப்படிலாம் வந்து இவங்க கண்டென்ட் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அதுவும் உடனே எல்லா கேமராவும் ஜுரு 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 ஜூம் பண்ணாங்க. டக்கு டக்குன்னு காட்டு பூமி எங்கும் சூடு பறக்க, காஜி பீப்புள் ஆர் தேர். இன்னும் the camera
அப்போ அது யார் சொல்றது? we also yes. இது என்னங்க இது? நான் சொல்லல ஜாக்கி, நீங்க ஏன் தவறா நினைக்கிறீங்க? அதனால வந்து சௌந்தர்ய குடும்பம் போய் மழையில போறாங்க. டமால் பார்த்தா முத்து கூட பிடிக்க வந்துருவாரு. இவங்களும் ராயன் அப்பதான் கத்துவாரு, அவன் பிக் பாஸ் கோப்பம் மேலே சத்தியம் போட்ட நீ போய் உட்காடுறேங்கிறதுக்காக உனக்கு உண்மை சொல்லுவாங்களா? அப்ப சண்டையில தான் இருப்பாங்க. அது வந்து போய் சொல்ல முடியாது இல்ல. பட் அது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ராயன் சொல்லி அதுக்கப்புறம் ஓ நீ ஆனா இப்படி நினைச்சுட்ட பத்தியா சௌந்தர்யா அப்படின்னு. இவங்க போய் உட்கார்ந்தா அவங்க எல்லாம் மழையில் நினைறாலேன்னா அது உண்மையை சொல்லுவாங்களாம். கப்பு யார் வச்சாங்கன்ட்டு. இந்த வீட்டுல அடிச்சு கேட்டா கூட உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க. இதுல இதெல்லாம் இந்த பொண்ணு வேற. இதுக்கப்புறம் தான் வந்து திருப்பி அது எவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டுல. ஆர்ஜே ஆனந்தியும் பவித்ராவும். தர்ஷிகா வந்து ஆமா தனியா இருக்கா. ஏன்னா அதாவது எப்ப நான் போனாலும் அவ தனியாவே இருக்க மாட்டேன்றா. விஜய் விஷாலோட தான் இருக்கலாம். அவளுக்கு கை என்ன தொட்டு நீ கூலீர சொல்லுங்க. அவளுக்கு அதுதான் அவங்க அப்படிதான் இது பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அவளுக்குதான் ஒரு கை இருக்குது. அதான் ஒரு கை எரியுதான், இன்னொரு ஒரு கையால எடுத்து மருந்து போட்டுக்க முடியாதா? என்னடி அவ கைக்கு இவன் மருந்து போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹேண்ட் ஒர்க் ஹேண்ட் ஜாப் அது வந்திருக்காது ஹேண்ட் ஒர்க் ரைட். ஏன்னா எல்லாருக்குமே கை இருக்குது. பட் இருந்தாலும் ரைட் இல்லை, லாஜிக்கலி அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தான் கை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம சமைச்சிட்டா இருக்கிறோம். இன்னொரு கை இழந்துறோம் இல்லையா, இன்னொரு கையை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி தான். ஓகே. அப்ப அது பேர் என்ன சொல்றது, பட் நம்மளால முடிஞ்ச நேரங்கள்ல வந்து நம்ம கை யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அததான் அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப இந்த கையில வந்து ஒரு கையால எடுத்து அவளை வந்து இது பண்ண பிஹேவியர்லெஸ். நான் இதுக்கப்புறம் அதை பத்தி பேச மாட்டேன். அதுக்கு தப்புன்னு வந்து ஆனந்தி அவ ரியலைஸ் பண்ணுவாள். அடி அவ நம்ம இப்படி இருக்கோன்ட்டு. ஆமா ரியலைஸ் பண்ணுவாங்க. கையில அந்த மருந்து போட்டப்பறம் அதை கழுவி விடணும், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதான் ரியலைஸ்ட். தெரியாது. ஓகே திருப்புங்க. அவ ரியலைஸ் பண்ணுவாளான்னு கையை கழுவத்து கேட்கல ஜாக்கி. அவ ரியலைஸ் பண்ணுவாளாடி இதெல்லாம் அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தே இருக்கோமே, அவள்கிட்ட இருந்து எல்லாரும் டிஸ்டன்ஸ் ஆயிட்டோமேன்றத அவ ரியலைஸ் பண்ண. இவங்க தான் சொன்னாங்க அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு போல இருக்குடி, இவளை பிடிச்சிருக்கு போல இருக்குடின்லாம் பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இந்த இடத்துல ஒரு ரீல்ஸ் ஒன்று சொல்றோம். நம்ம இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. ஒரு ஸ்பெர்ம் உங்களுக்கு தெரியல, ஒரு துளியில மில்லியன் கணக்குல இருக்கும். அதுல வந்து ஒண்ணுதான் வந்து நீந்தி வெட்பனாலும் அப்படிப்பட்டு நீந்தி வந்தவன் தான் வச்சுக்காங்களேன். சோ இதெல்லாம் வந்து அதுக்கான உதாரணங்கள். அவ்வளவு பேரை அடிச்சு நவுத்திட்டு வெளியே வந்து நிக்கிறோம். சோ இந்த மாதிரி அப்ப அதுக்கு முன்னாடியே ஒரு மில்லியன் கணக்குல எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஒண்ணுத்துக்கு என்ன மாதிரி ஐடியாலஜி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்பெர்மும் வந்து ஒன்று ஸ்பைடர்மேன் பறக்கும். ஒரு ஸ்பெர்ம் நான் லீன்ஸ் பார்த்தேன். அது இதுதான், அது கார்ட்டூன் தான். அது ஆக்சுவலி ஒன்று பறக்கும். நான் ஸ்பைடர்மேனே மாதிரி ஆடி எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னும். ஒரு ஸ்பெர்ம் வந்து அப்படியே கையில் வந்து தலையில் அந்த ஜூரி மாதிரி வந்து கேப் போட்டுட்டு நான் எல்லா நியாயத்தை எல்லாத்தையும் நிலை நாட்டுவேன், நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன் அந்த ஸ்பெர்ம் பறக்கும். ஏன்னா அது உள்ளார அந்த எக் உள்ளார போகிறதுக்கு அதுங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சின்னு எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். ஒரு ஸ்பெர்ம் என்ன பண்ணோம், I'm lazy, no, I'm not going to that kind of things அப்படின்னு அது உட்காந்துட்டே இருக்கும் சட்டி சாம்பார் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நான் பைலட் ஆகி பயங்கரமா ஊரா போவேன், நான் வந்து மிலிட்ரி மேன் ஆயிடுவேன்னு ஒரு ஸ்பெர்மும் ஒரு இதாக வந்துட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா வாஷ் பேஷன்ல அந்த இது கிட்ட சிங்க்கு கிட்ட அது கிடக்கும். எல்லா ஸ்பெர்மும் கிடக்கும். கண்ணாடி கிட்ட வந்து ஸ்பேம் ஓனர் சொல்லுவான், God, I'm very sorry, I'm not doing this next time, I'm really sorry, God, sorry God, sorry அப்படின்னும். That's all. ஓகே. அதான் நம்ம ஒன்று நினைப்போம், இறைவன் ஒன்று நினைப்பான், ஓனர் ஒன்று நினைப்பான். That's all. Yes, this is the இதுதான் இந்த கதையுடைய நீதி. எனக்கு புரியல, பட் நீதி கதை உங்களுக்கு ஒரு ஸ்பெர்ம்ல வந்து லட்சக்கணக்கான ஒரு ஸ்பெர்ம் இதுல லட்சக்கணக்கான இது இருக்குன்னு தெரியும்லங்க. நிறைய சரி தெரியும். சரி ஓகே. ஓகே இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்பெர்ம் கதை சொன்ன உடனே $5 வந்து $5 வந்திருக்கு பாருங்க. கிரீன் சாண்ட் இப்பெல்லாம் உசாராகிட்டாங்க. எனக்கு அலர்ட் குத்துன்னு இருக்காங்க அப்பப்ப. $5 போட்டு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் குமரன் சுப்பிரமணியம் வந்து $179 போட்டிருக்காரு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சண்டா. ஓகே குட். சரியா, இதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து இங்கே வந்துருவோம்.
ஸோ இதுக்கப்புறம் தான் ஏன் இந்த செகண்ட் பார்ட் போயிடுவோமே? ஏன் 40 மணி minutes வந்து ஆயிடுச்சு. 48 நிமிஷங்கள் 48 ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாங்களா? Yes, yes, yes. தேங்க்யூ. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே QR கோட் அண்ட் பேப்பல் அக்கௌண்ட்டுடைய QR கோட் இருக்குது. இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் UK அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு வந்து 3 வாட்டி வந்து 2 வாட்டி வந்து தருண் விக்னேஷ், 2 வாட்டி வந்து சிமி செல்லா சப்போர்ட் பண்ணதும் குமரன் சுப்பிரமணியனும் சப்போர்ட் பண்ணியிருந்தார். எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பாகத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.